பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஒரு நாளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்துக்குள்ள நீங்கள் ஆலயத்தை சென்று வந்திருப்பீர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்பீர்கள், துதித்திருப்பீர்கள், மனநிறைவோடு வந்திருப்பீர்கள் விசுவாசிக்கிறேன். அதை கடந்து எங்களுடைய இந்த வே டு ஜீசஸ் சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பு நன்றி செலுத்துகிறேன். நாம் இன்றைய தலைப்பை என்னவென்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, துவக்கமும் முடிவும். ஏன் துவக்கமும் முடிவும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்காருன்றா, நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை தேவனுடைய கிருபை எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கலாமா? அதற்கு ஆதாரமாக வசனம் எடுத்துக்கொள்வோம். யோபு 8:7 வசனம். யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பாருங்க, நம்முடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், அதாவது அனைவரும் பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கோ இல்லை அவமானப்படுற அளவுக்கோ அல்லது ஒரு தாழ்ந்த நிலைக்கோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அந்த காரியத்தை நடப்பிக்கும் போதோ அதன் முடிவு எப்படி இருக்கும்னா சம்பூர்ணமாக இருக்கும். சம்பூர்ணம் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் என்றதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த வசனம் அப்படிப்பட்டது தான். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா என்னோடய லைஃபே எடுத்துங்க. பாருங்க, நான் ஒரு வேலைக்கு நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி 90% வந்து லேடிஸ் தான் இருப்பாங்க. ஜென்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. 10 லேடிஸ் இருந்தால் ஒரு 2 ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வேலைக்கு போகிறேன். அங்கே எல்லாருமே லேடிஸ் தான், ஜென்ட்ஸே கிடையாது. ஸோ நான் தான் போகிறேன். அங்கே போயிட்டு அந்த லேபில் ஜாயின் பண்ணுறேன். எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் பார்க்க கூட மாட்டாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையை நான் சரியாக செய்து கொண்டிருப்பேன். அவங்க வேலையை செய்வானா, எந்த டிஸ்டர்பும் எனக்கு பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் எங்களோட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி பேசுறது, எப்படி பழகுது அப்படிலாம் ஒரு சில பேர் நினைப்பாங்க இல்லையா? அப்படி தான். ஏன்னா எல்லா லேடிஸாக இருக்கும்போது ஒரு ஜென்ட்ஸ் இருக்கும்போதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி நாளடைவில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வேலையை மட்டும் சரியாக செய்வேன். எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பேன், நேரத்தில் செஞ்சு முடிப்பேன், கேட்டதெல்லாம் கரெக்டாக என்னோடய வேலையில் 100% பர்ஃபெக்டாக நான் இருப்பேன். கர்த்தருடைய கிருபையால் அதை இன்றைய வரையில் அப்படி தான் இருக்கிறேன். அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு லேபில் தான் வேலை செஞ்சுருந்தேன். அப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்தது எங்கள் மேலதிகாரத்துலேருந்து. இந்த மாதிரி வந்து எங்கள் சோனில் மொத்தம் 15 லேப் இருக்குது, 15 லேப்பில் இருக்குது. இருக்கும்போதோ உங்களை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பது. சரின்னு சொல்லி நான் ஹெட் ஆஃபீஸ் போய் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து 15 லேப் இருக்குது. 15 லேபில் எல்லாமே லேடிஸ் தான், ஜென்ட்ஸ் நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்சார்ஜ் பொறுப்பு எடுத்து இந்த 15 மானிட்டர் பண்ணி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஒரு ஜாபை கொடுத்தாங்க. அதாவது இதுக்கு மேற்கொண்டு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு ஜாபை கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, என்னால் எல்லா லேடிஸ் இருக்காங்க, நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி நம்ம சொல்ல கேட்பாங்களாம், அப்படிலாம் வந்து கொண்டு இருந்தது என்னுடைய உள்ளத்தில். ஆனாலும் கர்த்தர் எனக்கு இதை வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து அதை சிறப்பாக செய்து முடித்தேன். ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் என்னை பார்த்து ஒதுங்கி இருந்தவரெல்லாம் காலப்போக்கில் என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்னோட டிசிஷன் என்கிட்ட சொல்லுவாங்க, என்னோட டிசிஷன் கேட்பாங்க, என்னோட ஐடியாவும் கேட்பாங்க, அதை நான் சொல்லுவேன். அப்படி தான் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். பாருங்கள், துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு என்பது ஒரு ஆசீர்வாதமான முடிவாக இருந்தது. நான் சிங்கிளாக வந்து தனிமையாக வேலை செய்து கொண்டு இருந்த அந்த சமயத்தில் ஆண்டவருடைய கிருபையால் ப்ளஸ் நம்மளுடைய உண்மையான உழைப்பால் அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில்
எங்கெல்லாம் தலை குனிந்திருக்கிறோமோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறோமோ, அந்த இடத்துல அதே இடத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்தினார். பாருங்க, அநேகருக்கு மத்தியிலே அன்றைய தினத்தில் நான் பிறவிப்படுத்தப்பட்டேன். இதை நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, என்னுடைய சாட்சியாக சொல்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா, அது எப்பறம் அவர் எப்படி அவர் தனிமையாக வந்தவன். ஆனால் கொஞ்ச நாள்லே என் பின்னாடி 100 பேர் இருந்தாங்க. நான் முன்னாடி ஒரு லீடர்ஷிப்பாக இருந்தேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அதையே கொண்டு போனார், நிறைவேற்றி காட்டினார். பாருங்க, அந்த முடிவு என்பது ஒரு சம்பூர்ணமாக முடிவாக இருந்தது. என்னோட பேசாமல் இருக்கிறவர்கள்லாம் ஈஸியாக வந்து பேசுனாங்க, எனக்கு சஜஷன் கேட்டாங்க, என் ஐடியாஸ் கேட்டாங்க. எல்லாமே அவருக்கு நன்மையான சொல்லி கொடுப்பேன். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், எங்கேயோ எப்படியோ எங்கெங்கேயோ இருந்திருப்போம். ஆனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும், எப்படிலாம் இருக்கும், என்ன நடக்க போதோ என்று இன்றைய தினத்தில் கூட இந்த நிமிஷம் கூட நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், எப்படி இருக்க போகிறோம், இப்படியே தான் இருப்போமா, வாழ்க்கை எப்போது மாறும், எப்போது எனக்கு நன்மையானது நடக்கும், எப்போது என் வாழ்க்கையில் விடியல் பிறக்கும், எப்போது என் வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், எப்போது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், எப்போது எனக்கு நல்ல கணவன் கிடைப்பார், நல்ல மனைவி கிடைப்பார், நல்ல குழந்தை கிடைக்கும் என்று அநேகர் ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருப்பீர்கள். அதற்கெல்லாம் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருக்கும் போதோ, அவரை நேசிக்கும் போதோ, அவரை நாம் பின்பற்றும் போதோ, அவருடைய தயவில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போதோ, நான் சொன்ன அந்த சாட்சியின் வழியில் என் வாழ்க்கையில் எப்படி நன்மையான ஈவுகளை கொடுத்தாரோ, கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையான ஈவுகளை கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். அதற்கு எல்லை என்பதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதுவரை என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, நம் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா என்று நினைத்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்குத்தான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வசனம்? ஏசாயா 45:22. என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பண்ண யாரை? இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? டைரெக்டாக கண்ணை பார்க்க முடியுமா? அவர் எங்கே இருக்காரு தெரியாது. ஆனால் அவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் இந்த பைபிள் எடுத்துக்கணும், வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் செய்துவிட்டு வேதத்தை வாசிக்கும் போதோ, நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்டீர்களோ அதற்கு பதில் என்பது இந்த வேதாகமத்திலே உள்ளது. அதை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், வெளிப்படுத்துவார். நீங்கள் கேட்டிருப்பீங்க, எனக்கு நன்மையானது செய்யுங்க, எனக்கு நன்மையானதாவது நடக்குமா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமான்ட்டு. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னை நோக்கி பாருங்கள், அப்போ ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், பதில் கொடுத்துட்டார் இல்லையா? நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. எப்படி ரட்சிக்கப்படுவீங்க? நீங்கள் உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு விலகி நன்மையான ஈவுகளை நோக்கி நடக்க வேண்டும், நன்மையான ஈவுகளை தேடி செல்ல வேண்டும். இதுவரை இருந்த பாவப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபம் செய்து விட்டு பாவத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். அதற்கான பலன் என்ன கிடைக்கும்? ஜெபம் தான் வேஸ்ட்டாக போயிடும். உங்கள் ஜெபம் இங்கேயே தங்கிடும், அது ஆண்டவர் சென்று சேராது. காரணம், குறுக்க இருக்கின்ற அந்த பாவம். அந்த பாவத்தை விதைவிப்பாரு சாத்தான். சாத்தான் உங்கள் மனசில் உள்ளே வந்து பாவத்தை போட்டுகிட்டே இருப்போம். இதை செய், இதை செய், இதை செய்யணும். ஜெபமும் செய்வீங்க, பாவமும் செய்வீங்க. அப்போ இது தாண்டி எப்படி போவோம்? போகாது இல்லையா? அந்த லிங்க் கிடைக்காது. ஸோ லிங்க் வேணுன்னா 100% பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி வேணும்னா உண்மையுள்ள நீங்கள் மனுஷனாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையுள்ள மனுஷனாக வாழ வேண்டும். அதாவது நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்துட்டா மேற்கொண்டு நீங்கள் எந்த ஒரு தவறான செயல்களும் செய்யக்கூடாது, யாரையும் தவறாக பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, நன்மையான இவைகளை சொல்ல வேண்டும், எதிரிகளை கூட நேசிக்க பழகி கற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானம், சந்தோஷம், அமைதி நிலவும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் யாராவது தவறு செய்துட்டா கூட அவர்களுக்கு
நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். கண்முன்னே ஏதாவது அசம்பவம் நடந்தால் அவருக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கணும். அதை பார்த்து சிரிக்கக்கூடாது. அவருக்கு ஆறுதல், முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்யலாம். நம்ம நினைக்கிறோம் நம்ம போய் உதவி பண்ண நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுவல்ல. தேவனுடைய வார்த்தை என்பது நீங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுற ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கார் இல்லையா? ஸோ ஆபத்து காலத்தில் நீங்கள் கண்முன் நடக்க எந்த விஷயமும் நீங்கள் அதை முயற்சி எடுத்து அவருக்கு உதவி செய்தாலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆபத்து நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரோ நீங்கள் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஆண்டவரை போலத்தான் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு அர்த்தமுள்ள வாக்கியம். நீங்கள் அப்படி நடக்கும்போது அப்படி செய்யும் போது தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதுதான் உண்மையுள்ள மனுஷன். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், பிறப்பு முதல் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்காலம், கடைசியில் இறுதி காலம் என்று ஒன்று உள்ளது இல்லையா? ஸோ நம்முடைய வாழ்நாளை ஆண்டவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை கொடுத்தது எதற்காக நம்மளை படைத்தார்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் கிறிஸ்தவராக படைத்து, நம்மை ரட்சிக்கப்பட்டு, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, நம் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கும் விதமாக நம்மை படைத்தார் இல்லையா? எத்தனையோ உலகத்தில் சமூகத்தில் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்கின்ற அந்த சமூகம் என்பது தான் உலகத்திலே மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான மக்கள். அதில் நீங்களும் இருக்கீங்க இல்லையா? ஸோ மற்றவர்கள்லாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலாம், அது கிடையாது. அவர்கள் நம்மமாக ரட்சிக்கப்படுவார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் இப்போது நிறைய வார் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், உலக நாடுகள் என்றும் ராக்கெட் ஏவுகணைலாம் பறந்து போயிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வருகிறோம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாத்து கொள்வது? நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபத்தின் மூலமாக, வேண்டுதல் பண்ணதன் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு, அப்படி இந்த சண்டையில், இந்த வாரில் இருக்கின்ற தலைவர்கள் மத்தியிலே இறங்கும்படி செய்வார். என்னடா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்வார். எக்ஸாம்பிள்லாம் ஒன்று சொல்லுன்னு நீங்கள் கேட்குறீங்க. எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த பார்வோன் அரசிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவர்களை காப்பாற்றுவதற்காக மோசே செங்கோல் நீட்டி கடலை 2ஆக பிளக்க வைத்தார் இல்லையா? அந்த மக்களை காப்பாற்றினார் இல்லையா? எப்படி எது நடந்தது? ஒரு கோல் எப்படி 2 கல் 2ஆக பிளக்கும்? அன்றைய தினத்தில் அப்போ எந்த சைஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த 2ஆக பிளந்து அந்த வழியாக அந்த மக்களை கரை சேர்த்தினார். அதே போல எதிரியை பின்னாடிட்டு வந்தவர்களை மூழ்கடித்து அவர்களை சாகடித்தார், அவரை அழிக்க செய்தார் இல்லையா? பாருங்க, எப்பேற்பட்ட விஷயத்தை ஆண்டவர் அன்றைய தினத்திலே அவருடைய கிருபையாலே, அவருடைய மகிமையாலே அதை நிறைவேற்றினார். ஒரு சாதாரண கோலை கொண்டு அதில் அவருடைய மகிமை இறங்கி அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வைத்தது. அப்போது அப்படியெல்லாம் செய்யும் போதோ இதெல்லாம் ஒரு ஏமாத்திரமான ஒரு விஷயம்தான் ஆண்டவருக்கு. நிச்சயமாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் உலகத்தில் எந்த மொழியிலிருந்து நீங்கள் ஜெபம் செய்தாலும் போதும், இந்த சமாதானத்துக்காக, இந்த சண்டைக்காக, மற்றும் இந்த சமாதானமின்மைக்காக, இளம் பிள்ளைகள் மரணத்திற்காக, எத்தனையோ பாலியல் மரணங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது, பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் வீட்டில் இருந்து ஜெபம் செய்யணும். நாம் ஜெபிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படுதோ நம்முடைய நாட்டிற்கு மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசாட்சி ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஸோ இந்த அரசால முடியாத விஷயத்தை புதிய அரசால கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பை பெற்று தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்பது வெறும் ஜெபம்தான். நீங்கள் ஜெபத்திலே வைக்க வேண்டும். உங்களுக்காக மட்டுமே இல்லாமல்
உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே இல்லாமல் உலகத்திற்காக, உலக மக்களுக்காக, நம்ம பக்கத்து வீட்டுக்காக, நம்ம பக்கத்து ஊருக்காக, பக்கத்து ஸ்டேட்டுக்காக, அப்படி நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேணும். நம்ம டிவியில் எவ்வளோ விஷயம் பார்க்குறோம் இல்லையா? எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனை சண்டை நடந்துட்டுருக்கு, எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நம்ம அதை பார்த்து கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுவும் இல்லை. நாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணால் அதோடு முடிந்தது கிடையாது. இதுக்கு மேற்கொண்டு நாம் செய்கின்ற இப்படிப்பட்ட மற்றவர்களுக்காக எடுக்கின்ற ஜெபம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். அதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்தில் கிறிஸ்தவராக நம்மை பிறப்பிக்க செய்துள்ளார். பாருங்க, நம்ம வயிற்றில் இருக்கும் போதே, தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மளை அறிந்து கொண்ட தேவன் நம்மளை எப்படி இருக்கணும் என்று உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் இல்லையா? நம்ம எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், அவருடைய பிளான். ஸோ விஜய்னா இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் அழகாக வரைஞ்சி வச்சிருக்காரு. நம்மள வரையதில்லை, நம்ம வாழ்க்கையே வரைஞ்சி வச்சிருக்காரு. உள்ளங்களை என்னை வரைஞ்சிருக்கிறேன் என்று வசனம் சொல்லுது இல்லையா? என்னடா வரைஞ்சிருக்கிறேன்னு போடுறதுன்னா அது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையே அவர் கொடுத்திருக்கிறார். எப்படிலாம் நீ இருக்கணும், என்னுடைய மகன் எப்படி இருக்கணும், என்னுடைய மகள் எப்படி இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். அந்த வரைவுக்கு ஏற்றமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அந்த வரைவை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாம் ஜெபத்தின் மூலமாக, இந்த வேத வாசிப்பின் மூலமாக தான் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டவர் வழிகாட்டி கொண்டே இருப்பார். நம்மை செவ்வையான பதில் வழிகாட்டி கொண்டே இருப்பார். அதில் கரடு முரடுகளோ முள்ளுள்ள இடங்களோ எதுவுமே இருக்காது. யாருக்கு அதெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஜெபிக்காதவர்களுக்கு, தேவனை தேடாதவர்களுக்கு தான் அந்த கரடு முரடான பாதைகள், அந்த சாத்தானுடைய கிரியைகள்லாம் இருக்கும். ஜெபிக்கின்ற யாருக்குமே கரடு முரடும் தெரியாது, அந்த முற்களும் தெரியாது. அவங்க பாதையெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். அவர் பாதையெல்லாம் பசுமையாக இருக்கும். அவர் இறுதி நாட்கள் பரலோகத்திற்கான வழியாக அது இருக்கும். பாருங்க, நம்ம பிறப்பது ஒரு சாதாரணமாக பிறந்திருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கார்கள். அவர் வளர்வது எப்படி, அவர் முடிவுகள் எப்படி என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தாயின் கருவிலிருந்தே உருவாக்கி நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை வரைந்து ஒரு பிளான் பண்ணி நம்மளுக்கு கொடுத்து இன்றைய உலகத்தில் இந்த வழியில் வாழ வைத்து கொண்டிருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது இல்லையா? ஸோ இன்றைய தினத்தில் கூட நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம கிறிஸ்துவனாக பிறந்துட்டோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதற்கு மேற்கொண்டு ஏதாவது செய்கிறோம்னா எதுவுமே செய்யறது கிடையாது. செய்ய வேண்டும். நாம் பர்த்டேக்கோ வெட்டிங் டேக்கோ எல்லாரும் கொண்டு சாப்பாடு போகிறது எல்லாம் செய்யலாம். அதே சமயத்தில் நன்மையான இவைகளையும் செய்யணும். இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத மக்களுக்கு உடைகளோ உடைமைகளோ உங்களால் முடிந்தவருக்கு செய்ய வேண்டும். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைய சூழ்நிலையில் இந்த சண்டை நடக்குது, இந்த வார், அவங்களுக்காக சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். வெறும் அமெரிக்காவுக்கு மட்டும், இஸ்ரேலுக்காக மட்டும் இல்லை, குறிப்பாக ஈரான் மக்களுக்காக ஜெபிக்கணும். ஈரான் மக்கள் என்ன பாவம் செஞ்சார்கள்? பாவம் இல்லையா? தலைமைகள் பிரச்சனைகள்னால 2 நாடுகளும் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த மக்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக நீ ஜெபிக்கணும். சமாதானம் நிலவ வேண்டும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய உலகத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்கேயோ நடக்குது வாரம் நீங்கள் நினைக்கலாம், நாளைக்கு நம்ம நாட்டில் வந்தால் யோசித்து பாருங்கள், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும். ஸோ அதை திங்க் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம நாட்டிலையும் அமெரிக்காலையும் சைனாலையும் சண்டை வந்துச்சுன்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா? ஒரு யோசித்து பார்த்து அப்படிப்பட்ட நிம்மதியில்லாத வாழ்க்கை தான் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும். நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா கூட அவங்களுக்காக ஜெபிங்க, உலக சமாதானத்துக்காக ஜெபிங்க, உலக தலைவருக்காக ஜெபிங்க, அவர் சமாதானம் கொடுப்பா ஜெபிங்க. பாருங்க, இந்த சண்டையால் எத்தனையோ பிரச்சனைகள் போட்டு நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதுக்காக ஜெபிக்கணும். பொருளாதார பிரச்சனைகள், எத்தனையோ குறைபாடுகள், எவ்வளோ விலைவாசி உயர்வுகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டிலையும் அதிகமாக வரக்கூடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நாம் ஜெபத்தில் இருக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம். இன்றைக்கு அநேக மக்கள் அதெல்லாம் தெரியாமல்
நாம் நல்லா இருந்தால் போதும் என்று மட்டும் வாழ்ந்து வருகிறார். அதுவல்ல நம்முடைய பிறப்பின் வாழ்க்கை. நம் பிறப்பின் வாழ்க்கை, நாம் வளர்ப்பு, நம்முடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவர் வரைந்திருக்கிறார். நம்மளை அதைப்படி நடக்கணும். கிறிஸ்து அறியாத எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். என்ன சொல்வீங்க? இயேசு கிறிஸ்து என்பது யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று எடுத்து சொல்ல வேண்டும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவங்களை போல வாழ நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். முதலாவது அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறது நம்ம மூலமாக கொடுக்கணும். அதற்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் நன்மையானதே நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கின பிறகுத்தான் மற்றவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த முடியும். அதுதான் தகுதி. தேவனுடைய தகுதி என்பது, தேவனுடைய பிள்ளைக்கான தகுதி என்பது நாம் பரிசுத்தமாக இருந்து நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டு அவர்கள் ரட்சிப்பை கொடுக்கும்படியான வல்லமை அருள் செய்வார் நம்முள்வாங்க. அப்படிப்பட்ட வல்லமை நாம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் மற்றவருக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், மற்றவருக்கு நாம் மாற்றத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபையும் கிரியையும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்கணும். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி நீங்கள் வரணும். உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அல்லது விளக்க வேண்டும் அல்லது இனி வரவே கூடாது என்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் சிம்பிளான விஷயம்தான். ஆண்டவரை தேடுவது தான். இப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழி ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். வசனம் சொல்கிறது, எசேக்கியேல் 36:11, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின சீர், அதாவது முந்தின எத்தனை பிரச்சனை வேணா இருக்கலாம், ஆனால் இனி வரப்போன்ற காரங்கள் நற்சீர் செய்வேன், நன்மையான இவைகளை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நன்மையான இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருப்பதற்கான வழிகள் தான். நம்ம இவ்வளோ சொன்னது எல்லாமே இந்த ஜபம், சமாதானம், பரிசுத்தமாக்குதல், உலகத்துக்காக ஜெபிக்கிறது, சமாதானத்துக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, நம்ம நாட்டுக்காக ஜெபிப்பது எல்லாமே ஆண்டவரை நாம் பின்பற்றி வருகின்ற, ஆண்டவர் போல் வாழ்கின்ற வாழ்க்கையின் அடையாளங்கள் தான் அது. அவர் அப்படித்தானே இருந்தார். அவர் பிறந்தார், உலகமே பார்த்துச்சு. அவர் வளர்ந்தார், உலகமே கேட்டுச்சு. அவர் மரணம் கூட உலகமே அழுதுச்சு. இன்று வரையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தான் இன்று வரையில் இயேசு என்பவர் யார் குறித்து, இயேசுவை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். உலகெங்கும் இயேசு என்பதை குறித்து ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிற அந்த வார்த்தை, தேவனுடைய அந்த இயேசு என்ற நாமம் சொல்ல சொல்ல மகிமை விலகி கொண்டே இருக்கிறது. காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை. எப்படி வாழ்ந்தார்? தனக்காக வாழ்ந்தாரா? இல்லை. அநேகருக்கு சாட்சியுள்ள மகனாக வாழ்ந்தார். அநேகருக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், நற்காரியங்களை செய்தார், நன்மையானதை பேசினார், நன்மையானதை சொல்லிக் கொடுத்தார், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார், எப்படி இருக்கக்கூடாது என்று கண்டித்து கொண்டார். எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தை எதிர்கொண்டு உயிர் பெற செய்தார். பாருங்க, எப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் அப்படியெல்லாம் செய்யும் போதும் நம்மால் முடியாதா? முடியும். எப்படி முடியும்? நம்முடைய ஜெபத்தினாலே எல்லாம் முடியும். நாம் 100% தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஜெபத்தில் எவர்கள் கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நீதிமான்களாக இருப்பதற்கான வழிதான் நாம் அனுதினமும் தேவனை நோக்கி கூப்பிடுவது, ஜெபிப்பது. கர்த்தர் நல்லவர், ருசி பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கை வைங்க, அப்போ தான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் என்ன வேணா இருக்கலாம், எந்த பிரச்சனை வேணா இருக்கலாம், ஆனால் எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது. உங்களுக்கு எதிராக வரும் யுத்தங்களும் ஆயுதங்களும் வைக்காதே போகும். நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் பிறப்பிலிருந்து இன்று வரை சமாதானம் காணாமல் இருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒன்றும்
இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு அவரை பின்பற்றி அவரிடத்தில் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். உங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்பார், துணையாக இருப்பார். உங்கள் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறது என்று நிச்சயமாய் சொல்கிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இதுவரை அழுது கொண்டிருக்காமல் எழுந்து இப்பொழுதே இந்த வசனத்தை எடுத்து படிங்க. இதை நீங்கள் படிக்க படிக்க ஆண்டவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்யும். நீங்கள் பரிசுத்தமாகுங்கள், மற்றவர்களை பரிசுத்தமாக்குங்கள். அதற்கு இயேசுவை நோக்கி வாங்க. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கே கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாதாக. நாம் ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட சாமி எங்கள் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, நாங்கள் பிறப்பது ஏதோ வகையில் பிறந்திருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் வளர்ந்தது எங்கள் இறுதி நாட்கள் உங்களுடைய பரலோகத்தை சென்றடைவதற்கான நாளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, இதோ நாங்கள் இப்படி ஏறெடுக்கின்ற அந்த ஜபங்கள் கூட கர்த்தாவே, இதை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் ஒவ்வொரு செவிகளுக்கும் சாமி நீர் சென்று சேர்ந்து கர்த்தாவே அவர்களை பரிசுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் வார்த்தையின்படி கர்த்தாவே. உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ரட்சிப்பு நிச்சயமாய் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, நீர் செய்வீர், நீர் எனக்காக எல்லாவற்றை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, ஒவ்வொரு மக்களுக்காக உண்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நீர் அனைத்தையும் செய்து முடிக்க தேவனாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த யுத்தங்களும் யுத்த செய்திகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு நாட்டு தலைவருக்காக, குறிப்பாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், மற்ற ஐக்கிய அரபு நாடுகள் தலைவர்களாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அவர்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுங்க சாமி. இனி யுத்தம் என்ற யுத்த செய்தி என்ற நாட்கள் வரக்கூடாதபடி கர்த்தாவே. இதோடு இந்த யுத்தம் முடிவுபடியாக கர்த்தாவே. ஜெபத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. அவர் தலைவர்கள் மத்தியில் இறங்கி கர்த்தாவே, அவர் மனதில் இறங்கி கர்த்தாவே, சமாதானத்தை நிலவும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, இதன் மூலமாக மக்கள் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தாவே. அவர்களுக்கு நீ சமாதானத்தை கொடுங்க சாமி. அவருக்கு பாதுகாப்பு துணையாக இருங்க கர்த்தாவே. அந்த நாட்டை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அதன் மூலம் பொருளாதார சீர்கேடுகள் எல்லாவற்றையும் விலகி போட்டு கர்த்தாவே. ஒரு சீரான பொருளாதாரத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல எங்கள் தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாய் எங்களை பாதுகாப்பாக வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எல்லாம் உடைய தயவின்படி நடந்து கொண்டிருக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க. உமது கிருபையின் கரம் தாங்க வீராக சாமி. இந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழ்நாடு நீ பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த கொள்ளை குற்றங்களில் இருந்து சாமி, பாலியல் குற்றங்களில் இருந்து சாமி நீர் விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே, பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எதிர்காலத்தில் நடக்கின்ற அந்த எலெக்ஷன் நல்ல முறையில் நடக்கும்படியாக சரியான தலைவர் நீர் உங்கள் சித்தமானவரை தேர்ந்தெடுத்து கர்த்தாவே. எதிர்கால தமிழ்நாடு ஒரு பசுமையான தமிழ்நாடு, அமைதியான தமிழ்நாடு, பெண்கள் பாதுகாப்பின் தமிழ்நாடாக இருக்கும்படியான ஒரு நல்ல தலைவரை நீ கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கட்டுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் சந்தோஷமா இருங்க, சமாதானமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.